கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் வழிநடத்தப்படணும். இன்றைக்கி உலகத்தில் விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு. ஜிபிஎஸ்ஸில் நடத்துகிறாங்க. அது மட்டுமா, ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ட்ரோன் உருவாயிருச்சு. என்னென்னமோ ராக்கெட் முதற்கொண்டு, அதோடு கூட நாசா இங்கே இருந்துட்டு எங்கேயோ ஆப்ரேட் பண்ணுது. ஆனால் வேதாகமத்தில் மேக ஸ்தம்பம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதை குறித்து நம்ம இப்போ அறிய போகிறோம். இன்றைக்கி கர்த்தர் தான் உங்களுக்கு மேகஸ்தம்பம். வேதாகமத்தில் யாத்திராகமம் 13:21, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றாராம். கர்த்தர் வழிநடத்தினா அது சரியாக இருக்கும். அன்றைக்கு மேகஸ்தம்பம் ஜிபிஎஸ் என்ன சரியாக நடந்துச்சு. எந்த இடத்துல தங்கணும், எப்படி பிரயாணம் பண்ணணும், எப்படி அவர்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. மேகஸ்தம்பம், மேகம் எப்பொழுதும் குளிர்ச்சியை உண்டு பண்ணும். அதோடு கூட அக்கினி ஸ்தம்பம், அக்கினி வெளிச்சத்தை உண்டு பண்ணும். சரியாக நடத்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள், சுமார் 30 லட்சம் ஜனங்கள் கரெக்டாக அவளை கத்த நடத்தினாராம். ஆண்டவரை நோக்கி நம்ம கூட பாடுறோம்ல, மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, எங்களை வழிநடத்தும் தெய்வமேன்னு பாடுறோமே. இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் திணறிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் திக்குமுக்காடுறீங்க. ஐயோ என்ன செய்யணும்னு தெரியல. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு தயங்குறீங்க. கர்த்தர் பாருங்கள் உங்கள் முன்னாடி போகிறாரு. யாத்திராகமம் 33:14 என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாலே போகும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தான் அந்த மேகஸ்தம்பம் காட்டிச்சு. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் ஒரு நிமிஷமும் நம்ம இருக்க முடியாது. அவர் இருந்துட்டாங்க, நமக்கு எல்லை இல்லாத சந்தோஷம். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு இந்த பூமியில் வந்து அவர் தான் மேகஸ்தம்பம், அவர் தான் அக்கினி ஸ்தம்பமாக நடத்தினார். வேதாகமத்தில் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆண்டவர் சரியாக நடத்துவார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன், நல்ல போதகர். இன்றைக்கி சரியான பாதையில் போகணும். சில சமயத்தில் மேகஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பம்னு பாடிடுவோம். ஆனால் உலகத்தில் தவறான கள்ள உபதேசங்கள் இருக்குது, கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. வழி மாறி போயிடக்கூடாது. ரட்சிப்பு மிக முக்கியம். புரியுதா? பாவ மன்னிப்பு வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமை வேணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார்னு சொல்லி பாவத்தின் வழியில் போய் இருக்கக்கூடாது. அதை விட்டு வெளியே வந்துடணும். கர்த்தருடைய சமூகத்தில் போகணும். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒரு நிமிஷமும் விலகக்கூடாது. இப்போ நம்ம செய்ய போகிற ஜபத்தில் அந்த மேகஸ்தம்பம் ஆகிய இயேசு உங்களுக்கு முன்னாலே தோன்றுவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. திக்குமுக்காடுகிற திணறுகிற என் ஜனங்களை விடுதலையாக்கும். எங்களுக்கு நீர்தானே மேகஸ்தம்பம், நீர்தான் எங்களுக்கு ஜிபிஎஸ்ஸுக்கு மேலே. ஆவியானவர் நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவாகிய மனுஷகுமாரன் அவருக்கு மேல் இறங்கி அவரை சரியாக நடத்தினீங்க. நிரப்பி வனாந்தரத்துக்கு அழைத்து போனாலும் அங்கும் ஜெயம். எங்கே அந்த இடத்துல இயேசு நடந்தாரோ அங்கெல்லாம் அற்புதம் தானே. அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மேல் இறங்குங்க, எங்களை நடத்துங்க. கிறிஸ்துவானவருடைய வழிநடத்தல் நாங்கள் பார்க்குறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்னாலே போகிறீங்க. இப்போ என் ஜனங்களுக்கு வெற்றியும் வல்லமையும் விடுதலையும் உண்டாகட்டும். வழிகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.